சரண்டர் எலெக்ஷனுக்கு 7 நாளைக்கு முன்னாடி வந்து எல்லா கன்ஸையும் சரண்டர் பண்ணும். எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிற அந்த 7 நாள் கதை தான் இந்த சரண்டர் படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். இந்த சரண்டர் படம் ரிவ்யூவை பாக்குறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேர். குட்டி மெசேஜ். அதாவது லைஃப்ல ஒருத்தர் ஜெயிக்கணும்னா அவங்களுக்கு பின்னாடி இவங்க இருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பின்னாடி இருக்கிற நபர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா, அந்த ஜெயிக்கக்கூடிய நபர் எடுக்கிற எல்லா ஸ்டெப்புமே ஃபெயிலியரா இருந்தாலும் அத்தனை ஃபெயிலியர்ஸ்க்கு பின்னாடியும் இருக்கணும். அண்ட் அவங்க சக்சஸ்லி கூட இருக்கணும். ஒரு மனுஷனோட கஷ்டத்துல கூட இருக்காதவனெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா, ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மனுஷன் ஜெயிக்கிறதுக்குமே ஒருத்தர் பின்னாடி வேணும். இது வந்து நான் தனியா தான் வந்தேன், தனியா தான் ஜெயிச்சேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாலும் அவருக்கு பின்னாடி இருக்கிற சில பேரோட ஒர்க்குனால தான் ஒருத்தரோட சக்சஸ் நிர்ணயிக்கப்படுது. ஸோ பி அ பர்சன் ஹூ ஹெல்ப்ஸ் அ பர்சன் டு சக்சீட் எந்த சூழல்லையும். சரண்டர் இந்த படம் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ப்ரெடிக்டபிள் ஸ்டோரின்னு சொல்றத விட கொஞ்சம் அங்கங்க யதார்த்தத்தை தொட்டுட்டு போயிட்டு வர மாதிரி சில சீன்ஸ் வந்து எனக்கு இருந்துச்சு. இந்த படம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. லேட்டா தான் நான் போய் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு சில படங்கள் தான் வந்து இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னே தெரியாம போய் பார்த்த படங்கள் வரிசையில சரண்டருமே ஒரு படம் தான். எனக்கு ஃபுல்லா போய் பார்த்தா போரிங்கா எதுவுமே இல்லை. கடைசி வரைக்கும் என்கேஜிங்கா வந்து ஒரு நல்ல விஷுவல் ட்ரீட்மெண்ட், நல்ல ஒரு டைலாக்ஸ், ஃப்ரெஷ் ஃபேசஸ், படத்தோட கதைக்களம் இப்படின்னு எல்லாத்துலயுமே கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணியிருக்காங்க. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலேயே ஒரு அப்ரிஷியேட்டபிள் ஒர்க்கு. அண்ட் சினிமோட்டோகிராஃபியுமே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபி கொஞ்சம் மற்ற படங்கள் கம்பேர் பண்ணும்போது யூனிக்கா இருந்துச்சு. அண்ட் முக்கியமான பாசிட்டிவ், மாண்டேஜ் சாங்ஸ்னு கூட சாங்ஸ் எங்கேயுமே வந்து யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணல. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லயே வந்து படத்தை ஃபுல்லா கடத்தியிருக்காங்க. அது படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு படத்துக்குள்ளேயே இருக்க வைக்கிறதுக்கு ஒரு மெயின் பாயிண்டா நான் வந்து இந்த படத்துல நான் பாக்குறேன். இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி லைனும் அண்ட் சில ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸோட ஒரு இன்மெச்சூர் ஆக்டிங்கும் தான். சின்ன சின்ன விஷயங்கள் தான் கொஞ்சம் தப்பா சரி பண்ணணும். அந்த சின்ன சின்ன விஷயங்களை படத்தோட மெயின் பிளாட்டை வந்து மாத்துறதுக்கே வந்து பயங்கரமா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பட் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் யூஸ்வலா, கொஞ்சம் லாஜிக்கே இல்லாம நடந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி பெரிய ஃபிளாஸ் இந்த படத்துல எதுவுமே இல்லை. ரொம்பலாம் எதிர்பார்க்காம இந்த படம் போய் பாத்தீங்கன்னா சில சீன்ஸ் கண்டிப்பா வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணும். அண்ட் ஒரு நல்ல பாப்கார்ன் வாட்ச் ஒரு 2 மணி நேரம் படத்துல. அந்த முக்கியமா டியூரேஷனுமே இந்த படம் ரொம்ப கம்மி தான். அண்ட் சில கேரக்டர்ஸுமே இன்னுமே இந்த மாதிரி கமர்ஷியல் படம்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் இதுக்கு தான் நான் வைப்பேன். சும்மா ஏனாதான் நாம இருக்கிற மாதிரி 2-3 கேரக்டர்ஸுமே இந்த படத்துல இருக்கு. அண்ட் எனக்கு பர்சனலா இந்த படத்துல ஒரு 3 பேர்த்தோட ஆக்டிங் பிடிச்சிருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்துல இன்ஸ்பெக்டர் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அவர் பேர் எனக்கு தெரியல, முடிஞ்ச ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்றேன். அவரோட ஆக்டிங்கா இருக்கட்டும். அண்ட் இந்த படத்துல ஒரு லேடி எஸ்ஐயா வந்து ஒருத்தங்க நடிச்சிருப்பாங்க. நிறைய படத்துல நடிச்சிருக்காங்க இவங்க 2 பேருமே. அந்த லேடி எஸ்ஐ கேரக்டர் நடிச்சவங்களோட ஆக்டிங்கா இருக்கட்டும். அண்ட் பூ படத்துல நடிச்சவர் இந்த படத்துலயும் ஒரு சின்ன போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸுமே வந்து இவங்க எல்லாம் போலீஸ்காரங்க தான், போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தன்மையை கொடுக்குற மாதிரி ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி 2 பேர் சோஸ்டிலர் இந்த படத்துல எனக்கு இருக்காங்க. ஒருத்தர் வந்து லால் சார், பெரியசாமிங்கிற கேரக்டர்ல அவர் படத்துல இருந்தாலே வந்து படம் பாதி சக்சஸ்ங்கிற மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ண டைரக்டர் படம்னு முடியாத அளவுக்கு அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தை முன்னோக்கி கொண்டு போகுது. அண்ட் இன்னொன்னு, இந்த படத்துல லீட் ரோலா நடிச்ச தர்ஷனோட ஆக்டிங் நான் பாக்குற ஃபர்ஸ்ட் தர்ஷன் படமே இதுதான். அதுவும் தியேட்டர்ல பார்க்கும்போது அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அந்த கதைக்கு தேவையான அளவுக்கு சரியான ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. மற்றபடி இந்த படத்தை பத்தி எல்லாமே சொல்லிட்டு ஸ்பாய்லர் இல்லாம நினைக்கிறேன். இந்த சரண்டர் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 70 மார்க்ஸ் தாராளமா தருவேன். சரண்டர் எ நைஸ் அட்டெம்ப்ட் அண்ட் யூ ஷுட் வாட்ச் இட். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய். நான் வரேங்க. இது மைக் வந்து எடிட் பண்ணும்போது தான் தெரியும் எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு. இந்த செட்டப் ஓகேவா, இப்படியே எல்லா வீடியோவும் பேசலாமா அப்படிங்கிறத நீங்க தான் சொல்லணும். ஸோ அதையும் சொல்லிடுங்க.